பிடெக் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல S21 FEயோட 3 வருடமா இது வந்து நான் பிரைமரி ஃபோனா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யாரும் புதுசா வந்தீங்கன்னா புதுசா இருக்கே அப்படின்னு பயப்படாதீங்க. ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை நான் டெய்லியுமே சந்திப்பேன். சரி வாங்க வீடியோ. இந்த ஃபோன் தாங்க S21 FE. இந்த ஃபோனை நான் 2022ல வாங்கினேன். இன்ன வரைக்கும் இந்த ஃபோனை நான் பிரைமரி ஃபோனா கடந்த 3 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே தான். கேமரா கூட நான் செகண்டரியாக தான் சொல்லுவேன். ஆனால் இதோட டிஸ்பிளே தான் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்குமே இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய காரணம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த குட் லாக் ஆப்ஷன். இதில் நம்ம நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். நிறைய ஆப்ஷன் இருக்குது இதில் நமக்கு. அதாவது இந்த ஒரு சின்ன இடத்துல இந்த இடத்துல நம்ம பேர் வர்றதா இருக்கட்டும், இல்லை இந்த டைமிங் மாற்றுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இது வந்து யூஸாக இருக்குது. அதே மாதிரி இதோட கேமரா அடுத்ததான். கேமராவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற ஒரு 25 to 30K பட்ஜெட்டில் இருக்க ஒரு ஃபோனுக்கு எந்த அளவுக்கு ஒரு கேமரா இருக்குமோ அதே ஃபோன் அளவுக்கு இந்த கேமரா இருக்கும். அது வேணால் சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுறது, இந்த ஃபோனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட அந்த ஹீட்டிங் இஷ்யூ, பேட்டரி இஷ்யூ அடுத்ததாக இருக்கட்டும். நான் ரொம்ப கஷ்டப்படுறது, அதாவது நார்மலாகவே இந்த ஃபோனை நீங்கள் எடுத்தீங்கன்னாவே ஹீட்டாக தான் இருக்கும். அதுவும் பேக் கவர்லாம் போட்டிங்கன்னா சொல்லவே தேவையில்லை, ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு ஹீட்னா இந்த பேக் பேனலை கலண்டு வர்ற அளவுக்கு ஹீட் இருக்குது. ஆல்ரெடி இந்த பேக் பேனல் கலண்டு வந்துருச்சு. நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பசை போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேட்ரி. இந்த பேட்ரி இந்த ஃபோனில் 4300 mAh நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours 30 minutes அவ்வளோதான். 2.5 மணி நேரம் தான் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இது சார்ஜ் நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பேட்டரி சேவர் அப்புறம் 4Gயில் மாற்றிட்டு அப்படிலாம் வச்சிங்கன்னா ஒரு 3 மணி நேரம் வரும். ரொம்பலாம் கண்டினியூஸெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நல்லாயிருக்கும் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த OneUI யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். அதே மாதிரி ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகனோட 888 ப்ராசஸர் உண்மையே பக்காவாக இருக்கும். எக்ஸினோஸும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இதை விட கொஞ்சம் டவுனாக இருக்குமே தவிர மற்றபடி அதுவும் நல்லா தான் இருக்கும், இதுவும் நல்லா தான் இருந்தது. சரி, இப்போ இருக்க ஒரு 25K பட்ஜெட்டில் இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வாங்க முடியாது. ஏன்னா இது கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் குறையலை. காரணம், இந்த ஃபோனை வாங்கின எல்லாருமே நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். S22 FE ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, S23 FE ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, S24 FE பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இப்போ 25 FE பண்ண போகிறாங்க. ஆனாலும் இது வரைக்கும் இந்த ஃபேன் எடிசன் அப்படிங்கிற அந்த சொல்கிற அந்த எடிசன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 21 FE தான். மற்றபடி நீங்கள் மற்ற ஃபோன்ஸ்லாம் எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு வரல. அதாவது FE மாடலில் ஒரு சக்ஸஸான இந்த மக்கள் எல்லாம் விரும்புகிற மாதிரி ஒரு சாம்சங் ஃபோனாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மற்ற ஃபோன் வரல. என்னை பொறுத்தளவு நீங்கள் இந்த ஃபோனை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டாக தான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி இதோட ஹீட்டிங் இஷ்யூ பார்த்தீங்கன்னா பேட்டரி இஷ்யூ ஒரு 30,000 ரூபா பட்ஜெட்டில் நீங்கள் இதை விட நல்ல ஃபோன்லாம் பயங்கரமான ஃபோன்லாம் இருக்குது. நத்திங் ஃபோன் வந்துருக்கு, பல ஃபோன்ஸ் இருக்குது. ஆனாலும் எனக்கு சாம்சங்கோட அந்த UI எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், குட் லாக் ஆப்ஷன்லாம் நான் யூஸ் பண்ணணும், டிஸ்பிளே வேணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஃபோனுக்கு போகலாம். சாம்சங் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோனுக்கு போகலாம். அவ்வளோதாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக அதை நான் சொல்லி முடிச்சிட்டேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி